Taste the Daily. அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் விடுதியில் இடம் வேண்டி அரசு பள்ளி மாணவியர் மனு அளித்தனர். திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மேலராமநல்லூர் கிராமத்து மாணவிகள் 5 பேர் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொய்யூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயில்கின்றனர். தினமும் இருமுறை 40 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பள்ளி வந்து செல்ல வேண்டியுள்ளதால் இவர்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனால் பள்ளி பாடங்களை தங்களால் சரிவர பயில முடியவில்லை என ஆதங்கப்பட்ட மாணவிகள் விடுதியில் இடம் வேண்டி பள்ளி சீருடையுடன் வந்து ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்தனர். பெண்களின் கல்வி, வாழ்க்கை தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யாத விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசு மாணவிகளின் கோரிக்கையை ஏற்று விடுதியில் இடமளிக்க வேண்டுமென பலரும் வலியுறுத்துகின்றனர். 11வது படிக்கிறேன். எங்க ஊர் மேலராமநல்லூர். அங்க இருந்து பொய்யூர் வரத்துக்கு 40 கிலோமீட்டர் ஆகுது. எங்களால காலைல எந்திரிச்சு வர முடியல. அதனால ஹாஸ்டல் கிடைக்கணும். ஹாஸ்டல் கிடைச்சா நாங்க படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால எங்களுக்கு ஹாஸ்டல். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் போலி ஆவணங்கள் அளித்து பதவி பெற்றதாக திமுக நகர்மன்ற தலைவி மீது அதே கட்சியைச் சேர்ந்த பெண் நகர்மன்ற உறுப்பினர் புகார் அளித்து தீயசக்தி கட்சியின் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றினார். புளியங்குடி நகர்மன்ற தலைவர் பதவி பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் திமுகவைச் சேர்ந்த விஜயா போலி சான்றிதழ்களை அளித்து அப்பதவியை வகித்து வருவதாக 19வது வார்டு திமுக கவுன்சிலர் கார்த்திகா மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே புகார் அளித்ததாகவும், ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இதை கண்ட பொதுமக்கள் முறைகேடு என்றால் திமுக என்றால் முறைகேடுதானே என்றும், போலி சான்றிதழ் அளித்து தலைவரானவர் எப்படி உண்மையாக செயல்படுவார் என்றும் விமர்சிக்கின்றனர். வித்யா சவுந்தரபாண்டி போலி ஆவணங்களை கொடுத்து நகர்மன்ற தலைவராக இருக்கார் என்று புகார் கொடுத்துள்ளேன். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஆட்சித்தலைவரிடமிருந்து எனக்கு புகார் தெரிவிக்கப்படவில்லை. அதனால் மீண்டும் நகர்மன்ற தலைவர் மீதும் புகார் அளித்துள்ளேன். நான் டிஎம்கே நகர்மன்ற தலைவியாக இருக்கிறாங்க. நானும் அந்த டிஎம்கே கவுன்சிலராக தான் புளியங்குடி நகராட்சியில் செயல்பட்டு வருகிறேன். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை.